என்னம்மா அது இவங்க கூட டெய்லி அக்க போறா போச்சு. ஒண்ணும் வேண்டாங்கிறான். ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. கிளாஸ்ல சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கானு. இதெல்லாம் நீ பாத்துக்கிறது இல்லையா? ஏன்டா காலங்காத்தால கத்திட்டு இருக்க? அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிட போறான். நீ ஏன் அவனை தொந்தரவு பண்ற? என்னடா செல்லம், அப்பாவுக்காவது ஒரு இட்லி சாப்பிடுறா. வேணாம் பாட்டி. ஐயோ எனக்கு வேண்டாம். டேய் சொல்றது கேளுடா. வேண்டாம் டாடி. ஆமா காலையில இருந்து பிரியாவை காணுமே. எங்க அவ? கூப்பிடுங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கூப்பிடுமா. இத கூப்பிடுறேன். ஏண்டிமா தூங்கி எழுந்திருச்சதும் என்கிட்ட கூட சொல்லிக்காம எங்கடி வெளியில போயிட்ட? வழக்கம் போல பனியில நனையறதுக்கும் பிள்ளையார பாக்குறதுக்கும் போயிட்டியா? காலங்காத்தால பனியில நனைஞ்சு உடம்புக்கு முடியாம படுத்துட்டா உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும்ல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட அவன் கவலைப்பட மாட்டான். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா கூட ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதியா குதிப்பான். என்கிட்ட உள்ள குதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இத பாருங்க, உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் அவ கையில மட்டும் இல்லடி நெஞ்சிலையும் சுமந்துக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்கடி. இரு நான் யாரையாவது எடுத்துக்கிட்டு ஓடியா போயிட்டேன். பிள்ளையார பார்க்க தானே போனேன். ஏன் பாட்டி இப்படி புலம்புற? சரி என்ன ஏமாத்துனது போதும். உள்ள உங்க அப்பன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் ஏமாத்து போ. என் அப்பாவோட கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அடிப்பாவி, வீட்டு வாசல்ல இருக்கிற பிள்ளையாரையே ஏமாத்திட்டு போறாளே இவ. டாடி எங்க போற? டாடி நாளைக்கு வேற ஊருக்கு போறோம்ல, அதான் என் ஃப்ரெண்டு பிள்ளையார் கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். சாரி டாடி. நீ எங்க வேணா போ, வேண்டான்னு நான் சொல்ல. ஆனா நீ எங்க எப்ப இருப்பேங்கிறது மட்டும் ஒண்ணு என்கிட்ட இல்லன்னா உன் பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போ. ஓகே டாடி. உட்கார்ந்து சாப்பிடு. டேய், நீங்க மட்டும் விடிய காலையில 5 மணிக்கு என் கூட வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 4 மணிக்கு போயிட்டு வந்துட்டோமே. அடிச்சி அது இல்லடா, நீங்க மட்டும் காலை என் கூட வந்திருந்தா என் மனசை அள்ளிக்கிட்டு போன அந்த தேவதைய நீங்களும் பார்த்துருக்கலாம்டா. மிஸ் பண்ணிட்டீங்க மச்சான். நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நேற்று நைட்டு நான் அடிச்ச சாராய பாக்கெட்ல சும்மா சொல்லக்கூடாது 10 தேவதைங்க ஒயிட் ட்ரெஸ்ல வந்து ஆடினதை பார்த்தேன் பாரு. இவனாவது பார்த்தா நானு. டேய், என் மனசு பூரா அவன் நினைப்பாவே இருக்கு தெரியுமா? இல்லை பொண்ணுங்களே பிடிக்காது, காதலே வரா சொன்ன நண்பன் காதல் வந்துருச்சுல்ல. இல்ல மச்சான், இது காதல் இல்ல. ஆனா நம்ம கொடைக்கானல் விட்டு போறதுக்குள்ள அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சோம் மச்சான். மச்சான் கண்டுபிடிச்சடா. எம்எஸ் சுப்லட்சுமி. நான் இப்ப கேட்டேனா? வெயிடா. ஏய் மச்சான் அங்க பாருடா, சூப்பர் ஃபிகர் புக்ல. டேய் அது அப்ப யாரா? கண்ணாடி போடுனா கேட்க மாட்டறியே. மச்சான் இடுப்புல சொருணு புக் எடுத்து வைடா. வீடியோ கேமரா வச்சு மேலே பறக்கும். ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை, 10 தடவை அன்பு. நம்ம பாட்டு யார் பாடுறது? ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை. பச்சை புடவை கட்டி மேலே பறக்கும். யாரா இருக்கும்? ஓ பட்டர்ஃப்ளை, பச்சை புடவை கட்டி மேலே பறக்கும். ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை, 10 தடவை அன்பு மொத்தம் தரவா. ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை. ஹலோ. ரேட் என்னன்னு கேளு. I love you. I love you டா. டாடி 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 வாங்க. என்னம்மா? டாடி இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ரோஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்றான். இல்ல சார் மனுஷன் சார் அடிக்க. என்னடா ப்ராப்ளம் நடக்குங்க? என்ன ப்ராப்ளம் சொல்லுடா. ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் தப்பா நினைக்காதீங்க சார். யாரா நீங்க? சார் நாங்களாம் எஸ்டிவியோட கேமராமேன் சார். தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான பையன் ரோஜாப்பூ கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னா பப்ளிக்கோட ரியாக்ஷனோ ஃபேமிலியோட ரியாக்ஷனோ எப்படி இருக்குன்றதுக்கான ப்ரோக்ராம் தான் சார் இது. எத்தனை பேரா இப்படி கிளம்பி இருக்கீங்க? ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அது இதுன்னு ஊரை ஏமாத்துறீங்களா? ஏன் உங்க வீட்டுல பொம்பளைங்க யாரும் கிடையாதா? அவங்கள கூட நிறுத்துறது. அவங்க கிட்ட எவனாச்சும் வந்து பூவையும் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களாடா?
சொல்லுங்கடா. சார் சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். இனிமே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அது இதுன்னு உங்களை எங்கேயாச்சும் கண்ணுல பார்த்தேன் தொலைச்சு விடுவோம். தொலைச்சு ஓடுங்கடா. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார். சாரி. வழி விடுங்கடா. வந்துட்டான கேமரா வெரி சாரி சார். பப்ளிக்கோட ரியாக்ஷனும் ஃபேமிலியோட ரியாக்ஷனும் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாரி சார், இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் சார். ஓகே, இங்க இருக்கிறதுல அழகான பையன் நீங்கன்றனால No தான் problem. அவருக்கு பதிலா உங்களை யூஸ் பண்ண பரவாயில்ல சார், no problem. சாரி சார். ஓகே. இப்படி உங்க கூட நான் நடந்தா ஏன் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் மறந்துட்டேன். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டாடி. இன்னைக்கு பர்த்டே gift என்ன தெரியுமா டாடி உங்களுக்கு? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கம்பெனி நம்மளது தான். யூ ஆர் நம்பர் 1. We are number I love you, one. daddy. I love you, Tata. நீ 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா வாழணும்ப்பா. அதை நான் பார்க்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம்பா. நான் அப்பவே சொன்னல, போனவன் அப்பா பார்க்கணும்னு உடனே வந்துருவான்னு. பத்தியா? ஆமா, எங்கடா எப்பவும் பின்னாடியே சுத்துற அல்லக்க குரூப்பா காணா? நல்ல வேலைடா, இப்போது உன்னை தனியா விட்டானுங்களே. எங்க விட்டானுங்க தாத்தா? ரூம்லயே தூங்க வச்சுட்டு அப்போட பர்த்டேக்கு கார்லயே ஊட்டில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். என்னடா வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டியா என் உயிரை வாங்குறதுக்கு? ஹே, எனக்கு சந்தோஷமே உங்க வீட்ல ஒண்ணு சுத்தி சுத்தி வர்றதுதான். எப்படா கண்ண கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஏய், அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. என்னைக்கு ஊருக்கு கிளம்புற? நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடு. ஜீவா, என்ன ஜீவா இது? அவளே வருஷா வருஷம் காலேஜ் லீவ்ல மட்டும்தான் இங்க வரா. என்னம்மா? அதுவும் அவ வந்ததுல இருந்து நீ இல்லன்னு எவ்வளவு அப்செட் ஆயிட்டா தெரியுமா? அவளை போய் எப்ப ஊருக்கு போறேன்னு கேக்குறிய? ஆமா ஆண்டி, நீங்களே உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்க. எவ்வளவு ஆசையா எக்ஸாம் முடிச்சிட்டு உடனே ஃப்ளைட் பிடிச்சு இங்க வந்தா இவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊட்டி கொடைக்கானல்னு சுத்த போயிட்டாராம். மாமா பொண்ணு ஒருத்தி நம்மள பார்க்க வருவாளே, நம்ம வீட்லயே இருப்போம்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? அக்கறெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. வந்துட்டா ஃப்ளைட்ல ஏறி இம்சை பண்றதுக்கு. மதுரைக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? சிவா, எங்கப்பா கிளம்பிட்ட? ஒரு அவசரமான வேலை இருக்கு, வந்துடுறேன்ப்பா. ஏல கணேசா, கையில ஒரு விசா கிடையாது. ஒலி நம்பிதாட்ட நான் ஆட்டோல போறேன். இந்த நேரம் பார்த்து ஆட்டோ வரலையே, அவசரத்துக்கு வரணும் அந்த பேக்கலாம். ஆட்டோ பார்த்து இல்ல. ஆட்டோ ஆட்டோ கொஞ்சம் இங்க நிப்பாட்டு, அங்க நிப்பாட்டு. ஆமா, ஆசிரியர் அதிகாரம் பண்ற பார்த்தா ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. மாட்டிக்கிட்டோமோ? நான் நினைச்ச மாதிரியே ஆட்டோ நிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குடா நீ. கன்ஃபார்ம் தான், நான் நினைச்சு சரியா போச்சு. பாட்டு எங்க போறேன்னு கேட்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறோம்னு கேட்டாலும் விளங்காது. அப்புறம் நான் எங்க தான் போய் தொலைகிறது? நீ வலது பக்கம் இடது பக்கம் போயிட்டே நான் சொல்லுவேன் எங்க நேரம் பண்ணு. எனக்கு தெரியாதா எங்க நேரம் பண்ணு. சரி, இந்த இடது பக்கம் படிக்கிட்டு இருக்கலாம், அது வலது பக்கம் ஏன் எதுக்கு? இல்ல, ஆட்டோல வலது பக்கம் தானே ஏறணும். ஆமா. அப்ப வலது பக்கம் தானே இறங்கணும். ஆமா. இப்ப இடது பக்கம் இறங்குதோம், அப்ப விளங்குமா? யோ, எல்லா ஆட்டோலயும் அந்த மாதிரி தானே அது இருக்கு. எனக்கு பிடிக்காது, அதை மாத்து. அதை எப்படியா மாத்துறது? சரி, ஸ்டெப்னி வச்சிருக்கியா? அந்த சிரிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். உன் கதை இப்ப எவ்வளவு கேட்டான்? வண்டியில ஸ்டெப்னி இருக்கா? ஏன் அதை கேக்குற? ஏல, ஒரு நல்ல இடத்துக்கு 3 பேர் விளங்காதுல. ஆட்டோ 3 பேர் ஓடுது. ஆமா. அப்ப விளங்காதுல. யோ, சந்திரமண்டலத்துக்கே 3 பேர் போய் திரும்பி வந்துட்டாயா? அங்க டிராபிக் ஜாம் ஏல. வேற என்ன தயா பண்ண சொல்ற? வண்டியில ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு. யாரு?
ஏல துட்டில செத்து பிடிச்சோ முதல்ல ஏறியா நீ யாரு எவனை பாரு நம்ம கிட்ட தான் வம்பிடுப்பாங்க பேண்ட்ல போட்டுருக்கு வரல போ டிபார்ட் இறங்கி தொலை ஏல அப்பாடா ஏல இந்த சென்னிமா நகரத்துல அன்னை தெரசாக்கு பிறகு நாட்டுக்கு சேவை செய்யற ஒரே ஆள் தான். நான் என்ன பண்ணிட்டேன் ஆட்டோ தானே சார் ஓட்டுறேன். சரி அப்புறம் வரட்டா. யோ என்ன போற காசை கொடுத்துட்டு போயா. என்ன இவன் காசுங்க நீ எழுதி போடுறது ஒண்ணுக்கு பேசணும்னால என்ன எழுதி போட்டாங்க என்ன பேசுறாங்க. இல்ல பிரசவத்துக்கு இலவசம் எழுதி போடுறீங்களா. ஆமா பின்ன பிரசவத்துக்கு இலவசம்னா நிறமாச கர்ப்பிணியில வண்டியில ஏத்திட்டு போறதுக்கு தான் இலவசம். உன்னை மாதிரி நக்கல் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கிடையாது. கொழுந்தியால ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்கு நான் தான் சேர்த்திருக்கேன். கொழுந்தியாளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம். கொழுந்தியால மாசம் பாக்குறது யாரு நான் தானே. நீ தானா பொண்டாட்டி விளக்கு மொத்தம் அடிக்கல. அவ தானே கூட்டிட்டு விட்டா. அவ தான் கூட்டி கொண்டாந்து விட்டாளா. அவளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லையா. ஓஹோ நீ அந்த டியூட்டி பாக்குறா. பாரியா பிரசவத்துக்கு இலவசம்னா நிறமாச கர்ப்பிணிக்கு வகுத்த வலி வந்து ஐயோ அம்மான்னு அலறப்ப இந்த ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற வரைக்கும் தான் இலவசம். உன்னை மாதிரி அரலூஸ் பயலுக்குலாம் கிடையாது. தெரிஞ்சுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம் பண்ணு ஏன்னா தெளிவாக எழுதி போடணும். வயசத்துக்கு பிரசவத்துக்கு இலவசம் எழுதி போட்டா ஆட்டோல ஏறி குழந்தை பார்க்க வருவேன். ஏன்னா ஓசில போவோம் எல்லாம் நான் சொல்லி சரிதானா வரட்டுமா. இல்ல கணேசா உனக்கு தேங்காய் கன்ஃபார்ம்டா. எப்படி அயோக்கிய பையன்லாம் இருப்பாங்க போல் இருக்க.